ஹாய் சண்டே மார்னிங் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாலவாக்கம்ல இருக்க ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அங்கே கிளம்பிட்டோம். போய் பார்த்தா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது மாதிரியே இல்லை. எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது. கடலை பார்த்தோன்னே ஆதியா ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி பக்கத்தில் திரும்பி பார்த்தா போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பிடிச்சிட்டு வந்தது. குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தது. ஸோ அதுலேருந்து இந்த நண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆதியாவுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் கொஞ்சமாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வர வழியில் ஆதியாவுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றதுனால யூடியூப்லேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆன்ட்டி லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மீன் குழம்பு, சாப்பாடு, ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்த அந்த நெத்திலி மீனும் அப்புறம் அந்த நாக்கு மீனுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 2 to 3 hours ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்புறம் லஞ்சை சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன் சண்டே இந்த மாதிரி தான் போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மினி vlog பிடிச்சிருக்கா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.